உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. ஜிம் ரோன் தன் புத்தகத்தில் ஒரு மிக ஆழமான பிரபஞ்ச விதியை விளக்குகிறார். வெற்றி என்பது ஏதோ ஒரு நாள் திடீரென நடக்கும் அற்புதம் அல்ல. அது தினமும் தவறாமல் செய்யப்படும் சில எளிய ஒழுக்கங்களின் கூட்டு பலன். அதே போல தோல்வி என்பது ஒரே நாளில் வருவதல்ல. அது தினமும் அலட்சியப்படுத்தப்படும் சில எளிய கடமைகளின் தொடர்ச்சிதான். பிரபஞ்சத்தின் கணக்கில் சிறிய காரியம் பெரிய காரியம் என்று எதுவும் இல்லை. பெரும்பாலான மனிதர்கள் நாம் ஏதேனும் ஒரு நாள் மாபெரும் சாதனையை செய்வோம் என்று காத்திருந்து அன்றாட எளிய கடமைகளை அலட்சியப்படுத்துகிறார்கள். ஆனால் பிரபஞ்சத்தின் பேராற்றல் என்பது தன் அன்றாட எளிய பொறுப்புகளை உழைப்பு, ஒழுக்கம், ஆரோக்கியம் தினமும் நேர்த்தியாக செய்து முடிக்கும் மனிதர்களுக்கே தன் கதவுகளை திறக்கிறது. நீங்கள் தினமும் செய்யும் எளிய நேர்மையான ஒழுக்கமே உங்கள் எதிர்கால மாபெரும் அதிர்ஷ்டமாக மாறுகிறது. நிஜ உலக உண்மை சம்பவம். இந்த ஆழ்மன புத்தக விதிக்கு அச்சு அசலாக வாழ்ந்து காட்டிய நவீன மேலாண்மையின் முன்னோடியும் ஃபோர்ட் நிறுவனத்தை சீரமைத்த மாபெரும் நிர்வாகியுமான ஆலன் முலல்லி அவர்களின் நிஜ வாழ்க்கை சம்பவம் இதோ. 2006 போர்ட் நிறுவனம் பல பில்லியன் டாலர் இழப்பில் மூழ்கி திவாலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டது. அப்போது அதன் புதிய தலைவராக பொறுப்பேற்ற ஆலன் முலல்லி எந்தவித மாயாஜால உத்திகளையும் அறிவிக்கவில்லை. அவர் ஒரு மிக எளிய தினசரி ஒழுக்க முறையை கொண்டு வந்தார். வாரத்தின் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை சரியாக 7 மணிக்கு அனைத்து உயர் அதிகாரிகளும் கூட்டத்திற்கு வர வேண்டும். ஒவ்வொரு துறையும் தங்களின் அன்றாட சிக்கல்களையும் உண்மையான தரவுகளையும் எவ்வித மறைப்புமின்றி பகிர வேண்டும். ஆரம்பத்தில் அதிகாரிகள் இந்த சாதாரண கூட்டத்தால் என்ன மாறிவிடப் போகிறது என்று அலட்சியமாக பார்த்தனர். ஆனால் ஆலன் முலல்லி ஒரு வாரம் கூட இடைவெளி விடாமல் அதே எளிய ஒழுக்கத்தை கடுமையான பிடிவாதத்துடன் தினமும் வாரமும் கடைபிடித்தார். தினமும் வாரமும் செய்யப்பட்ட அந்த எளிய கண்காணிப்பும் ஒழுக்கமும் நிறுவனத்தின் அத்தனை கோளாறுகளையும் வெளிக்கொண்டு வந்தன. சில ஆண்டுகளிலேயே அமெரிக்காவின் மற்ற அத்தனை கார் நிறுவனங்களும் அரசாங்கத்திடம் பிச்சை எடுத்து திவாலான போது போர்ட் நிறுவனம் ஒரே $1 கடன் கூட அரசாங்கத்திடம் வாங்காமல் அசூரத்தனமான லாபத்திற்கு மீண்டும் வந்தது. தினமும் செய்யப்பட்ட எளிய ஒழுக்கமே ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை காப்பாற்றிய நிஜ சம்பவம் இது. வாழ்க்கையின் அசல் யதார்த்தம். இந்த உண்மை சம்பவம் இன்று உங்கள் வாழ்விற்கு உணர்த்தும் மிக எளிய நேரடி யதார்த்தம் இதுதான். நமது அன்றாட வாழ்க்கையிலோ அல்லது லட்சிய பயணத்திலோ இன்று ஒரு நாள் தானே, இந்த சிறிய வேலையை செய்யாவிட்டால் என்ன என்று நாம் அலட்சியப்படுத்தும் சிறிய விஷயங்களே பின்னாளில் மாபெரும் தேக்க நிலையை உருவாக்குகின்றன. ஆனால் யதார்த்தம் என்னவென்றால், நாளைய மாபெரும் வெற்றி என்பது இன்று நீங்கள் செய்யும் சிறிய எளிய கடமைகளின் நேர்த்தியில் தான் இருக்கிறது. இன்று முதல் உங்களின் தினசரி எளிய ஒழுக்கங்களை ஒருபோதும் தவற விடாதீர்கள். என் தினசரி நேர்மையான உழைப்பே என் எதிர்காலத்தை கட்டி எழுப்பும் அஸ்திவாரம் என்ற தெளிவோடு கடமைகளை செய்யுங்கள். தினசரி ஒழுக்கத்தை கடைபிடிப்பவனுக்கு பிரபஞ்சம் எப்போதும் மகத்தான பலனையே திருப்பி கொடுக்கும். வாழ்க வளமுடன்.